அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையின் 29வது பாசுரத்தை பற்றி சற்று காண்போம். சிற்றஞ்சிறுக்காலே வந்துன்னை செய்வித்துன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம் மேய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமற் போகாது. எற்றை பறைக்கொள்வான் அன்று கான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேர் பிறவிக்கும் முன் தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ எம்பாவாய். கண்ணா, அதிகாலையில் உன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க காத்திருக்கிறோம். அதற்கான காரணத்தை கேள். பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர் குலத்தில் பிறந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடாதே. நீ தரும் சிறு பொருட்களுக்காக அணிகலன்கள் முதலானவை இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை என்றாலும் 7 பிறவிகளிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும். எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும். உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும். இது தவிர மற்ற விருப்பங்களை எல்லாம் நீயே அழித்து விடு. இதுவே இப்பாசுரத்தின் பொருளாக கருதப்படுகிறது. ஓம் நமோ நாராயணாய. நன்றி. சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொத்தாமலையடியே போற்றும் பொருள்களாய். பெத்தம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இத்தை பறைகொள்வான் அன்னுகான் கோவிந்தா. எத்தைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடுத்தோமே யாவோம் உனக்கே நாமாட் செய்வோம். மத்தனங்காமங்கள் மாத்தேலோரெம்பாவாய்.